Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அன்பர்ஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாகற்காய் பொரியல் செய்யறதுக்கு முதல்ல நம்ம கடையில இருந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இத நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க கட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு தோசைக்கல் அடுப்புல வச்சிட்டு அந்த தோசைக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கங்க. இப்போ இதுல கொஞ்சமா இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு தூவிடலாம். பாருங்க உப்பு தூவிட்டோம். அதுக்கு அப்புறம் இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் எல்லாத்தையுமே இந்த தோசைக்கல் ஃபுல்லாவே நம்ம வச்சிரலாம். பாருங்க வச்சிட்டோம். வச்சிட்டு இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இது எல்லாத்தையுமே திருப்பி விடலாம். நம்ம தோசைக்கல்ல பாவக்காய் வச்சதுக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாருங்க லேசா பாவக்காய் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை போல கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே பாவக்காய் நல்லா செவந்து வதங்கி வந்துடும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்க பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டு தோல் எல்லாம் சுருங்கி கம்மியாயிடுச்சு. பாருங்க முதல்ல நம்ம தோசைக்கல்ல வைக்கும்போது ஃபுல்லா இருந்தது. இப்போ எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்க. பாவக்காவோட தோல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நமக்கு நல்லா பாவக்காய் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது இந்த பாவக்காவை தாளிச்சிடலாம். இங்கே பாருங்க பாவக்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சிடுச்சு. அடுத்தது இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தக்காளி சூப்பராக வதங்கிடும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கிறோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிறோம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம பாவக்காவை இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே பாவக்காய் கசப்பே இருக்காதுங்க, வெறும் உப்பு தான் இருக்கும். ஊறுகாய்க்கு ஊற வச்ச பாவக்காய் எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த உப்பெல்லாம் இழுத்துட்டு இருக்கும். கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு பாருங்க இப்போ அதில் பாவக்காயில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. மசாலாவோட வதக்கினோன்னா கரெக்டாக சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. இதை அப்படியே கொஞ்சம் அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம விட்டுட்டு கொஞ்சம் நேரங்கிறதுல பாவக்காய் நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். பாருங்க எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக இதில் நான் சாம்பார் பொடி போடுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க சாம்பார் பொடி சேர்த்துட்டோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பாவக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்க பாவக்காய் நல்லா தனித்தனியாக வந்துருச்சு. அருமையாக பாவக்காய் வறுத்துருக்கோம் பாருங்க. இந்த பாவக்காய் வறுவல் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட இறச்சி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க. இதில் கசப்பே இருக்காது. சின்ன பிள்ளைங்க கூட இந்த பாவக்காவை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.